உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தை குறித்து நடந்த கசப்பான அனுபவங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தயவு செய்து கலங்க வேண்டாம். ஏனென்றா எசாயா 43:18 தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நாங்கள் இப்ப இருக்கிற அந்த நிகழ்கால சந்தோஷத்தை, நடந்து முடிந்த காரியங்களை யோசித்து நினைத்து நினைத்து நம்முடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் அதிலே பிரியப்படுகிறவர் இல்லை. வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அப்ப இனி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற காரியத்தை தான் நாங்கள் நோக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கடந்த காலத்துல நடந்த வேதனையான அனுபவங்களை குறித்து தினமும் ஏங்கி கொண்டிருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் அதை நோக்கி பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப நான் கடந்த வாழ்க்கையில இவ்வளவு கசப்பையும் தாண்டி வந்து விட்டேன், இனி என்ன நன்மை நடக்கும் என்று யோசிக்கலாம். உங்களுக்கான நன்மையான வார்த்தை அதே அதிகாரம் அடுத்த வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் ஓட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடந்த காலத்தை குறித்து யோசிக்காமல், பூர்வமானதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீங்கண்டா, இப்பவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் ஓட பண்ணுகிற ஜீவன் உள்ள தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முடிந்தது என்று நினைத்ததை புதிதாய் தொடங்க வல்ல வைக்க ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.